ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இட்ஸ் மீ ரோஷினி. ஓகே, இன்னைக்கு என்ன vlogனு பார்க்கலாமா? ரொம்ப நாள் ஆச்சு. என்னுடைய ஃபேஸுக்காக இருக்கட்டும், இல்லை என்னுடைய ஹேருக்காக இருக்கட்டும், நான் வந்து இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் எல்லாம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதேமாதிரி தான் ஹேர் கேர் ரொட்டீன் எல்லாம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து காலையிலே தலைக்கு வந்து எண்ணெய் வச்சாச்சு, ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இன்னைக்கு வந்து ஒரு சின்னதாக வீட்லேயே வந்து குட்டியாக ஒரு ஃபேஷியல் பண்ணிக்கலான்னு ஒரு பிளான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இது ஒரு 2 or 3 மந்த்துக்கு முன்னாடி வந்து என் தங்கச்சி ஊட்டி போனபோது வந்து சாண்டிலோடைய க்ரீம் வாங்கிட்டு வந்திருந்தா. ஃபேஷியல் க்ரீம் வாங்கிட்டு வந்திருந்தா. ஸ்க்ரப்பர் ப்ளஸ் க்ரீம் இருக்கும். ஸோ அது யூஸ் பண்ணவே இல்ல. ஏன்னா நமக்கு தான் வந்து வேலை அதிகமா இருக்கே. அதுலயும் நம்ம இப்போ ஒரு 3, 4 மந்த்தா வந்து நம்ம ஒரே வெயில்ல தான் சுத்திட்டே இருக்கிறோம். ஃபுல்லாவே என்னுடைய ஃபேஸ் வந்து டேன் ஆயாச்சு. நல்ல கலர் கம்மியாயிருக்கு. அதே மாதிரி எனக்கே தெரியுது ஸ்கின் எல்லாம் வந்து ரொம்ப வந்து ரஃப்பா இருக்கு. ஸோ இன்னைக்கு ஒரு குயிக்கா ஒரு ஃபேஷியல் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நம்ம வந்து க்ரீம் எடுத்திருக்கோம். நான் இன்னும் ஓப்பன் கூட பண்ணல. அவள் எப்படி கொடுத்தாலும் அப்படியே வந்து கபோர்டுக்குள்ளாடி வச்சுருந்தேன். ஸோ வந்து இன்றைக்கி நம்ம வந்து இதை வந்து ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். இது வந்து ஸ்க்ரப்பர் இருக்குது, அப்புறம் வந்து பேக் இருக்குது. ஓகே, இந்த 2 தான் இருக்குது. சாரி, நான் க்ரீம்னு சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸ்க்ரப்பரும் பேக்கும் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் வந்து விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து பேக் போட்டு, ஒரு பேக் வந்து ஒரு 10 or 50 மினிட்ஸ் போதும் பேக்குக்கு வந்து. ஸோ அதை முடிச்சுட்டு நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இதுதான் நம்ம vlog-ஆ எடுக்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளாடி போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம லைவ் வந்து டெய்லி நைட் 9:30 நம்ம லைவ் இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வந்து ஃபேஷியலை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எப்போவுமே நம்ம வந்து ஃபேஷியல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து கிளென்சிங் வந்து யூஸ் பண்ணணும். கிளென்சிங் இல்லாதவங்க வீட்டில் அந்த க்ரீம் இல்லாதவங்க கொஞ்சமாக பால் வந்து நம்ம எடுத்து, இல்லைன்னா தயிர் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கிளென்சிங் க்ரீம் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்மளுடைய ஏதாவது தேவையில்லாத இந்த அழுக்கு இப்படிலாம் இருந்துச்சுன்னா போகும். நம்ம சோப்புக்கு பதில் வந்து மேக்கப் எல்லாம் போட்டிருந்தோன்னா அதெல்லாம் ரிமூவ் ஆகுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா ஃபேஸை வந்து கிளென்சிங் பண்ணிக்கலாம். நல்லா கிளென்சிங் பண்ணிட்டோம். இப்போ ஸ்பாஞ்ச் வச்சு ஃபேஸை வந்து அப்படியே தொடச்சி எடுத்துக்கலாம். ஐஸ் வாட்டர்லையா இல்லை வந்து நார்மல் வாட்டர்லையா வந்து நீங்கள் நல்லா டிப் பண்ணிவிட்டு ஸ்பாஞ்ச் வச்சு நம்ம ஃபேஸில் இருக்கிற இந்த கரி அழுக்கு இதெல்லாம் இருக்கும்ல, இதெல்லாம் போகிறதுக்காக. இப்போ வந்து அழுக்கெல்லாம் வந்தாச்சு. இந்த பிம்பிள்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா? ஓகே, இப்போ நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஃபேஷியல் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணலாம். இப்போ அது இருக்கல. ஓகே, இது வந்து நம்ம இன்னும் வந்து ஓப்பன் பண்ணவே இல்லை. அவள் கொடுத்தது மாதிரி அப்படியே வச்சுருந்தேன். இப்போ வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, லைட்டாக வச்சுக்கலாம். அப்போ தான் ரெட்டாவது வந்து அப்படியே நம்ம வந்து உள்ளாடியே வைக்க முடியும். ஓகே, ஸ்க்ரப்பர் வந்து கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கிறேன். இப்போ நம்ம வெளியில் வேறு யாருக்காவது இதே மாதிரி யூஸ் பண்ணுறதா இருந்தால் கை யூஸ் பண்ண வேணாம். உள்ளாடி க்ரீமில் அதாவது ஸ்பூன் ஏதாவது எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, போட்டாச்சு. அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரிஜினல் வந்து சாண்டிலோடையது. வந்து ஊட்டி போகும்போது வாங்கிட்டு வந்தேன் ஒரிஜினல். எப்போவுமே நம்ம ஃபேஷியல் பண்ணும்போது பார்லர் போயிருந்தாலுமே பேக் ஃப்ரண்ட் நெக்கெல்லாம் வந்து எப்போவுமே வந்து
இன்க்ளூடிங் பண்ண சொல்லணும் ஃபேஷியல் பண்ணும்போது. ஏன்னா நமக்கு இப்போ வந்து அங்கேயே எப்போவுமே டேன் ஆகும். அதே மாதிரி காது இதெல்லாமே வந்து எப்போவுமே நம்ம ஃபேஷியல் பண்ணும்போது அவங்கக்கிட்ட சேர்த்து பண்ண சொல்லணும். கம்மல் அப்போவே கலட்டணும்னு நினச்சேன். சரி கலட்டினா கேமராவுக்கு நல்லா இருக்காது, அது கலட்டல. ஸ்க்ரப் வந்து ரொம்ப நேரம் போட்டு உரசக்கூடாது நம்ம ஃபேஸில். ஸோ கொஞ்சம் நேரம் தான், ஒரு 5 மினிட்ஸ் கூட வேணாம் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுறதுக்கு. பாருங்கள் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுது என் ஃபேஸ் பார்த்தீங்களா? போட்ட க்ரீம் எல்லாம் அப்சர்வ் பண்ணியாச்சு. ரொம்ப ட்ரையாக இருக்கேன் என் ஃபேஸ். எப்போவுமே வந்து சின் கிட்ட வந்து இப்படி மசாஜ் பண்ணக்கூடாது. எப்போவுமே இப்படி தான் மசாஜ் பண்ணணும். சின்ன எப்போவுமே மேலே தூக்குன மாதிரி தான் பண்ணணும். ஓகே பாருங்கள் க்ரீம் போட்டுருக்காரு. கொஞ்சம் கூட போடலாம், கொஞ்சம் கூட க்ரீம் போடலாம். எல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு. இதுதானே ஸ்க்ரப்பு. ஐயோ கரெக்டாகவே அது க்ளோஸ் ஆகி. லைட்டாக கையில் தண்ணி கூட பண்ணிக்கிட்டு டக்கு டக்குன்னு ட்ரையாக இருக்கிறது ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும். ஓகே, இல்லைன்னா ஒரு 15 நிமிஷம். ஸ்க்ரப்பர் வந்து ரொம்ப நேரம் வச்சுக்க வேணாம், கொஞ்சம் நேரம் வச்சுருந்தா போதும். ஒரு 15 நிமிஷம் வச்சுருந்தா போதும். அப்புறம் நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு பேக். ஓகே, இப்போ நம்ம வந்து க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு லெமன் டீ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா நம்ம தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறது இல்லையே. ஸோ வந்து ஒரு கப் லெமன் டீ எடுக்கலாம். அதுக்காக வந்து வெந்நீர் சூடு பண்ணணும். நம்ம வந்து கரெக்டாக வெந்நீர் சூடு பண்ணுறதுக்கு ஒரு கப் தண்ணி எடுத்துருக்கோம். லெமன் டீ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். லெமன் டீயும் ஒரு ஸ்நாக்ஸும் சாப்பிட்டாலே போதும். நம்மளுடைய வெயிட்டும் வந்து எப்போவுமே வந்து கண்ட்ரோலாக வச்சுருக்கோம். அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு உன்மேஷன் கிடைக்கும் சாப்பிட்டா. ஓகே, இப்போ வந்து நம்ம க்ரீம் வந்து அப்படியே வந்து காஞ்சி வச்சு கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு ஒரு 5 or 10 மினிட்ஸ் வந்து பிரேக் எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து இப்போ டீ சாப்பிட வந்திருக்கோம். இந்த டீ சாப்பிட்டு முடிக்கும் போது நம்ம வந்து ஃபேஸை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரப்பரை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பேக் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து என்னென்னா ரொம்ப அதிகமாக எனக்கு சூடு வேணாம். ஏன்னா இருந்து ஆற்றிட்டு இருக்க முடியாதுல்ல, அதனால லைட்டாக சூடு போதும். இது மத்தியானம் உள்ள சாப்பாடு. எனக்குள்ள சாப்பாடு வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, லெமன் இதுதான் லெமன் டீயோட பவுடர். நம்ம இதில் வந்து சுகர் ஆட் பண்ணணும்னு தேவை கிடையாது. இந்த ஒரு பவுடர் வந்து நம்ம ஆட் பண்ணாலே போதும். சூப்பராக இருக்கும் லெமன் டீ சாப்பிட்றதுக்கு. பட் என்னென்னா ஒரு 2-3 ஸ்பூன் வந்து சேர்க்க வேண்டியது வரும். மற்றபடி சுகரோ எதுவுமே தேவையில்லை. இந்த ஒரு பவுடர் இருந்தாலே போதும். மை ஃபேவரட். ஆஃபீஸ் போகும்போது எப்போ கரெக்டாக சாப்பிடுவேன் காலையில். ஸோ நீ நம்ம ஆஃபீஸ் போகலை இல்லை, அதனால் நம்ம வீட்டில் நீ குடிச்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி வந்து ஹீட் ஆகிடுச்சு. எனக்கு போதும், இந்த சூடு போதும், ரொம்ப சூடு வேணாம். ஸோ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து பவுடர் போட்டுக்கலாம். ஓகே, வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்பூன்னு. நான் கொஞ்சம் எப்போவுமே எக்ஸ்ட்ராவாக தான் வந்து எடுப்பேன். எனக்கு கொஞ்சம் பவுடர் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுப்பேன். ஸோ வந்து போதும். அப்புறம் வந்து வெந்நீர் தண்ணி. ஓகே, இந்த கலர் பார்த்தாலே தெரியும். கலர் வந்து ரொம்ப லைட்டாக இருக்குது. ஸோ எனக்கு கொஞ்சம் கூட பவுடர் போடணும்னு நினைக்கிறேன். போட்டுக்கலாம். நம்ம இதை வந்து ஒரு ஆற்றிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம லெமன் டீ வந்து ரெடி ஆயாச்சு. கை இன்னும் இருக்குது. லெமன் டீ ரெடி. இன்றைக்கி நம்ம வந்து லெமன் டீயும் இந்த தட்டு வடையும் சாப்பிட்டுக்கலாம். ஓகே, லெமன் டீயும் இந்த தட்டு வடையும் சாப்பிட்டுக்கலாம். கிழங்கு வட்டு. ஓகே,
சாப்பிட்டுட்டு வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஃபேஸை வந்து கிளியராக வந்து வாஷ் பண்ணிக்கலாம். கோழி கூவாது கோழி, காலையில் இது எப்போவே விடிஞ்சு போச்சு, மத்தியானமே ஆக போகுது, இப்போ தான் கோழி கூவிட்டு இருக்கு. சரி வாங்க நம்ம இப்போ வந்து போய் சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு வரலாம் வாங்க. இப்போ நல்லா தெம்பா டீ எல்லாம் குடிச்சிட்டு நம்ம வந்து ஃபேஷியலில் ஃபஸ்ட்டு நம்ம போட்டு வந்து ரெம்ம பேக் ஸ்க்ரப்பர். இப்போ பாருங்கள் ஸ்க்ரப்பர் எல்லாம் போயிடுச்சு பார்த்தீங்களா, நல்லா ஸ்கின் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை வந்து தொடச்சிடலாம். தொடச்சிட்டு நம்ம வந்து பேக் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா, துடைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் வந்து இதாகிடுச்சு. ஸோ நம்ம துடைக்கிறதுக்கு தேவையில்லை, அப்படியே கூட பேக் போட்டுக்கலாம், அது நம்மளுடைய விருப்பம்தான். ஓகே, இப்போ வந்து நம்ம அழுக்கு எதுவும் இல்லை, நல்லா நீட்டாக தான் இருக்குது, லைட்டாக தான் அழுக்கு இருக்குது. சரி இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், பேக் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என் கை எல்லாம் விடும். ஓகே, பேக்கை வந்து நம்ம ஓப்பன் பண்ணலை. ஸோ இப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணி ஓப்பன் பண்ணுறோம். சின்னதாக தான் ஓட்டை போட்டிருக்கேன். பேக்குக்கு வந்து நம்ம ஒரு ப்ரஷ் எடுத்துருக்கோம். ஸோ ப்ரஷ் வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பேக்குக்கு ப்ரஷ் வேணும்னு தேவையில்லை, கை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம என்ன பார்லர்லையா கிளைண்ட்டுக்காக போட்டு கொடுக்குறோம், நமக்கு தானே. ஸோ இது வந்து நம்ம மசாஜ் எதுவும் பண்ண தேவையில்லை, அப்படியே அப்ளை பண்ணால் போதும். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணணும். இப்படி தான். ஓகே, நான் வந்து ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணிக்கலாம்னு நினச்சேன், ப்ரஷ் தேவையில்லை. ஆனால் நல்லா மனம், நல்ல மனம். இந்த கண்ணு நல்ல மனம் உண்டு. ஓகே, யாரும் பயந்துடாதீங்க, ஓகேவா. நான் தான் இது போட்டாச்சு. பேக் போட்டுட்டு இனி ஒரு 10 நிமிஷம் வரேன்டா, இந்த வீடை க்ளீன் பண்ணி கூட்டி தொடச்சிட்டு வரதுக்குள்ளாடி க்ளீன் ஆகும். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். நானும் உங்ககிட்ட வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஏன்னா நான் வெயிட் பண்ணணும், உங்களுக்கு எடிட் பண்ணும்போது டக்குன்னு அடுத்த ஒரு சீனில் வந்து அது அடுத்தது வந்துடும். பட் நான் அதுக்கு வந்து 15 நிமிஷம் இங்கே வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால தான் அது வெயிட் பண்ணுங்கன்னு எனக்கு வாயில் தெரியாமல் வருது. ஓகே, நம்ம வந்து போய் வேலை பார்த்துட்டு இதை க்ளீன் பண்ணிக்கலாம். பேக் பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு பார்த்தீங்களா, நல்லா காஞ்சிருச்சு. நம்ம இப்போ வந்து ஸ்க்ரப்பர்னு இப்போ வந்து நம்ம ஸ்பாஞ்ச் வச்சு இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லை உடனே குளிக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து குளிக்கவும் செஞ்சுக்கலாம். நம்ம எவ்வளோ தான் இது வந்து பேக் வந்து போட்டு ரிமூவ் பண்ணாலும் கொஞ்சம் அப்படி இருக்க தான் செய்யும். நம்ம வந்து குளிக்கும்போது நல்லா நீட்டாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போது பைப்பில் போய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டவல் வச்சு தொடச்சிக்கலாம். இப்போ நல்லா சாஃப்டாக இருக்குது எனக்கு ஸ்கின்னு. ஃபஸ்ட்டு வந்து பயங்கர ட்ரையாக இருந்துச்சு, இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டவல் வச்சு துடைக்கலாம். இப்போ நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு, தொடச்சிக்கலாம். பாருங்கள், எனக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் கொடுக்குது. ஃபேஸில் பிம்பிள்ஸ் இருக்குது, நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் கொடுக்குது. எப்போவுமே நம்ம ஃபேஷியல் பண்ணால் உடனே வந்து அதோடைய அந்த ரிசல்ட் நமக்கு தெரியாது. ஒரு 1 or 2 டேஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். பட் ஸ்கின் வந்து நல்லா ஃபேஷியல் வந்து நம்ம வந்து நல்லா பிரைட்னஸாக கலர் கொடுக்கணும், அதுக்காக நம்ம ஃபேஷியல் எப்போவுமே வந்து பண்ணக்கூடாது. நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, வெயிலெல்லாம் போயிட்டு இருக்கும்போது நல்லா டேன் ஆகும் நமக்கு. ஸ்கின்னை வந்து அதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் அட்லீஸ்ட் வந்து நம்ம வீட்டில் ஹோம் ரெமடியாவது கொஞ்சம் சின்னதாக ஏதாவது பண்ணணும்னு சொல்கிறது. ஏன்னா நம்ம ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகாது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. என்னுடைய ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு, இப்போ நல்லா சாஃப்டாக இருக்குது. ஓகே, எனிவே நம்மளுடைய ஃபேஷியல் வந்து சூப்பராக முடிஞ்சாச்சு. மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரோஷினி. பாய், டாடா, see you.